வாங்க, ஒரு காயோட தோலை வச்சு ஒரு துவையல் பண்ணலாமா? ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சூடானதும் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து செவந்ததும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு பத்த தேங்காய், அது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கி அதையும் நம்ம மிளகாய் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம துவையலோட ராணி பீர்க்கங்காய் தோலை சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகாய் பருப்பு கூட கொஞ்சமா பெருங்காயம் உப்பு சேர்த்து கொரப்பா அரைச்சிக்கலாம். இப்ப அது கூட பீர்க்கங்காய் தோலை சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி. இப்ப சூடான சாதத்துல ஒரு டீஸ்பூன் துவையல் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பர். எப்படி இருக்கு இந்த ரெசிபி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.